அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். இன்றைய நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், சோதனைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், இவற்றுக்கெல்லாம் யார் காரணம்? உடனே என்ன சொல்வீர்கள் தெரியுமா? இவற்றுக்கெல்லாம் இறைவன் தான் காரணம். இறைவன் தான் என்னை இந்த துன்பத்தில் இருந்து, துயரத்தில் இருந்து, கஷ்டத்தில் இருந்து, கவலையில் இருந்து என்னை விடுவிக்காமல் மேலும் மேலும் எனக்கு துன்பத்தையே தந்து வருகிறான். எதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று எனக்கு புரியவே இல்லை. என்னை ஏன் இப்படி சோதனைக்குள்ளாக்குகிறான் என்று நீங்கள் கூறுவது உண்மைத்தானே? இறைவன் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அல்ல. அப்ப வேறு யார் காரணம்? வேறு யாராவதா என்று நீங்கள் கேட்கலாம். யாரும் காரணம் அல்ல. இன்று நீங்கள் அனுபவித்து வருகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும், கஷ்டங்களுக்கும், கவலைகளுக்கும் காரணம் நீங்களேதான். நீங்களாக தேடிக்கொண்டவை, நீங்களாக சேர்த்து கொண்டவை. நீங்கள் அனுபவித்துதானே ஆக வேண்டும். இதற்கு ஏன் இறைவன் மேல் பழியை போடுகிறீர்கள்? மற்றவர்கள் மீது பழியை போடுகிறீர்கள். நீங்கள் தான் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்து வருவதால் தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களால் விடுபட முடியவில்லை. நாங்களா? நீங்களே தான். எப்படி தெரியுமா? இறை நியதி, இயற்கை சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இறை நியதியை, இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வாழ்ந்து வருவதால் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்ப அந்த இறை நியதி என்றால் என்ன? நீங்க கேட்கலாம். இறை நீதி என்பது இயற்கையின் சட்டம். அது ஒரு செயல் விளைவு தத்துவம். அது ஒரு கர்ம பலன், அது ஒரு வினை பயன், அது ஒரு ஊழ்வினையினுடைய தொகுப்பு என்று பல்வேறு பெயர்களை சொல்லலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் செயல் விளைவு தத்துவம் என்பதை மிக விளக்கமாக விளக்கி இருப்பார்கள். அதை படித்து தெரிந்து கொண்டாலே பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் தான் காரணம், வேறு யாரும் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நாம் தான் நல்லவைகளை படிப்பதில்லை, நல்லவைகளை கேட்பதில்லையே. அப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்று பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியாதவனிடமெல்லாம் போய் அதற்கு பல்வேறு வழிகளை தேடுகிறீர்கள். உப்பு தின்னவர் நீங்கள், தண்ணி குடிக்க வேண்டியவர்கள் நீங்கள். இதை விட்டுவிட்டு நீங்கள் வேறு ஒருவரிடம் போய் இந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்களை தேடிக்கொண்டிருந்தால் எந்த காலத்திலும் உங்களால் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியவே முடியாது. மற்றவர்களால் இதற்கு வழிமுறையை காட்டவே முடியாது. பசி எடுப்பது உங்களுக்கு, நீங்கள் தான் சாப்பிட வேண்டும். உங்கள் பசிக்கு வேறு ஒருவனை சாப்பிட சொன்னால் உங்கள் பசி தீர்ந்து விடுமா? தீராது. அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், நாம் ஒரு அரசாங்கத்தை வைத்திருக்கிறோம் இல்லையா? நாம் இந்த நாட்டிற்கு என்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறோம் இல்லையா?
அந்த சட்டப்படி அதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு துறைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த துறைகளுக்கு பல்வேறு அமைச்சர்களை வைத்திருக்கிறோம். இவர்கள் அவருக்கு கீழே இருக்கின்ற மாநில அரசுகள் ஒரு அமைப்பு இருக்கிறது. மாநில அரசுகள் மாவட்ட அமைப்புகள் இருக்கிறது. மாவட்ட அமைப்புகள் தாலுகா அமைப்புகள் இருக்கிறது. இப்படி நாம் ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டு அந்த சட்டத்தின் படிதான் நடக்க வேண்டும் என்று மக்களுக்கு சொல்கிறோம் அல்லவா? அந்த சட்டத்தை மீறினால் உடனடியாக நமக்கு தண்டனை தரப்படுகிறது அல்லவா? அதேதான் இறைவன் இந்த உலகத்தை படைத்த போது அவன் அது உலகத்துக்கு ஒரு சட்டத்தை, ஒரு நீதியை வைத்தான். அந்த சட்டத்தை நிர்வகிப்பதற்கு பல்வேறு துறைகளையும் வைத்தான். எக்ஸாம்பிள், போக்குவரத்தில் நீங்கள் செல்கிறீர்கள், நீங்கள் தவறான ரூட்டில் செல்கிறீர்கள், ராங் ரூட்ல போறீங்க. நீங்க நேரா தான் போகணுன்றது சட்டம், போக்குவரத்து சட்டம். ஆனா நீங்க தவறான பாதையில் செல்லும் போது அங்கே இருக்கிற காவலர் உங்களை பிடித்து உடனடியாக உங்களுக்கு பெனால்டி போடுகிறார் அல்லவா? ஏன்? நீங்கள் நேராக செல்லவில்லை, தவறான வழியில் சென்றீர்கள், உடனே அதற்கு தண்டனை கிடைக்கிறது. அதுபோல ஒவ்வொன்றும் நீங்கள் செய்கிற செயல்களுக்கு தண்டனைகள் தரப்படுகிறது. இறைவனும் அப்படித்தான். இறை நீதி என்று ஒன்று இருக்கிறது, இறை சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சட்டத்தின் பிற்பாடு அதற்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருக்காது. அப்ப நாங்கள் அதை எப்படி மீறி போகிறோம் என்றால் 3 வகையில் உங்கள் செயல்கள் இருக்கிறது. இந்த செயல்கள் என்பது 3 வகையில் என்ன என்றால், மனத்தால் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் இயற்கைக்கு ஒத்தவையாக இருக்க வேண்டும், எதிர்வினையாக செயல்படக்கூடாது. அப்படி ஒத்தவையாக இருந்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும், எதிர்வினையாக செயல்பட்டால் உங்களுக்கு தீமைகளே நடக்கும். வார்த்தைகளால் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது, மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது. அப்படி துன்புறுத்தினாலோ புண்படுத்தினாலோ அதற்கு உண்டான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். செயல்கள், நீங்கள் உங்களுடைய உடலில் இருக்கின்ற அங்கங்களை வைத்து செய்கின்ற செயல்களால் நல்லது நடந்தால் பலருக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும், தீயது நடந்தால் அதற்குண்டான தண்டனை கிடைக்கும். இதுதான். அதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மிக அழகாக விளக்கமாக கூறுவார்கள். என்ன ஷார்ட்டா சொல்லுவாங்க, தனக்கோ பிறருக்கோ பிற உயிரினங்களுக்கோ இக்காலத்திலோ எதிர்காலத்திலோ எந்த விதமான துன்பங்கள் வராத வகையில் நீங்கள் நடந்து கொண்டால் அவை புண்ணியம் என்று கூறுவார். அதை தர்மம், நீதி, அறம் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு துன்பம் தருகின்ற வகையில் உங்களுடைய செயல்கள் இருந்து விட்டால், உங்களுடைய வார்த்தைகள் இருந்து விட்டால், உங்களுடைய மன எண்ணங்கள் இருந்து விட்டால் அது பாவம், அது துன்பம், அது தீமை என்று சொல்வார்கள். இயற்கையினுடைய நீதி இதுதான். உங்களால் மற்றவர்களுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ எந்த வகையிலும் அவர்களுக்கு துன்பம் தராத வகையில் உங்களுடைய செயல்கள் அமைந்து விட்டால் எந்தவித பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு நல்லதே தரும். அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கின்ற மாதிரி உங்களுடைய செயல்கள் இருந்து விட்டால் அது உங்களுக்கு தீமையை தரும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இன்று ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணம். இந்த பிரச்சனைகள் இப்போது உங்களுக்கு பிரச்சனைகள் இப்ப வந்ததற்கு காரணம் இப்போது நீங்கள் செய்த செயல்கள் அல்ல. முன்காலத்தில் நீங்கள் செய்த மனத்தால் எண்ணிய எண்ணங்கள், வார்த்தைகளால் பேசிய பேச்சுக்கள், உடலால் செய்த செயல்கள் யாருக்கோ எந்த உயிரினங்களுக்கோ துன்பத்தை தந்திருக்கிறது. அன்று நீங்கள் போட்ட விதையை இன்று அறுவடை செய்கிறீர்கள்.
இப்போது நீங்கள் போடப்படுகின்ற விதை எதிர்காலத்தில் உங்களுக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கும். இறை நியதி என்பது என்னன்னா, யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல் வாழ்வதுதான் இறை நியதி, இயற்கை சட்டம். அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இது என்ன? நீங்கள் இப்போது யாரையோ ஒருவரை கொலை செய்கிறீர்கள், இல்லை ஒருவனுடைய பொருளை கொள்ளையடிக்கிறீர்கள், ஒருவனை ஏமாற்றுகிறீர்கள். அதற்கு உடனடியாக தண்டனை இப்போதே கிடைத்து விடுகிறது அல்லவா? அரசாங்கம் உடனே நீங்கள் கொலை செய்தவுடன் உங்களுக்கு கொலையாளி என்று ஒரு பட்டத்தை தந்து உங்களுக்கு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ உடனடியாக தரப்படுகிறது அல்லவா? இது புறத்தால் நீங்கள் செய்த உடனடி செயல். இதற்கு அரசன் அன்றே தீர்ப்பு எழுதி விடுவான். அப்போ நீங்கள் தெய்வம் நின்று கொள்ளும்னா, நீங்க மனத்தால் எண்ணுகின்ற எண்ணங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது போல இருந்தால் அது சிறிது காலம் பொறுத்துதான் அந்த தண்டனையும் உங்களுக்கு வரும். இதைதான் அப்போது சொல்வார். ஆக இறை நியதி, இறை சட்டம் என்பது மற்ற உயிரினங்களுக்கு, மனிதர்களுக்கு தீங்கு செய்யாத வண்ணம் நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பதற்கு இடமே இல்லை. இனிமேலாவது இப்போது அனுபவிக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், இனிமேலாவது வருங்காலத்தில் நன்றாக இருப்பதற்காக இப்போது உங்களுடைய வாழ்க்கையை உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி மாற்றினீங்கன்னா வருங்காலமாவது நன்றாக இருக்கும். இந்த இறை நீதியை உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்பமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் தேவையில்லை. வணக்கம்.